பாருடி சுஜி, இப்படி தப்பு தப்பா எல்லா காரியத்தையும் சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்தா இப்படிதான் ஆகும். புரிஞ்சுதா? ஓகே பாய். என்னங்க இன்னைக்கு நைட் ஷோ நம்ம மாப்பிள்ளை விநாயகர் தியேட்டருக்கு போறோம். சொல்ல மறந்துட்டேன், பைக்ல போறோம். ஓகேவா? எதுக்கு பர்டிகுலரா அந்த தியேட்டருக்கு கூப்பிடுறா? ஒருவேளை எம்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாலோ? பெரியார் பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஏதோ பிரச்சனைன்னு ஃபோன் வந்துச்சு. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன் ஐயா. பாத்துருங்க ஐயா. மதுரைக்காரனுங்க அவங்களும் தூங்க மாட்டானுங்க, நம்மளையும் தூங்க விட மாட்டானுங்க. என்ன சாமி, 2-3 பைக்கோட டூமோ உடைச்சிருக்கீங்க. இந்த டூமனோட இண்டிகேட்டரை காலி பண்ணியிருக்கீங்க. என்ன ஐயப்பா? என் பேரு கிருஷ்ணா சார். சரி கிருஷ்ணா, அது என்ன ப்ராப்ளம் உனக்கு? சார் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம செஞ்சது தான் இவனும் செஞ்சுருக்கான். ஏண்டா பைக்கில் உட்காந்து போகிற பொம்பளைங்க இடுப்பில் லைட் அடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறேன். போலீஸ் சாமி. உன்ன சாமி சரணம். நான் ரொம்ப லாங்கிலிருந்து வரேன். அதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கட்டுமேன்னு. என்னடா மேன்னு ஜூன்னு ஆண்டவரே. செந்தில சொல்லுங்கய்யா. நான் மாலை போட்டிருக்கேன், இவனை லாக்காப்புல வச்சு குமுறி எடுங்க. சரிங்கய்யா. இந்த பாவிகளை மன்னியுங்கள். ஐயப்பா இல்ல இல்ல கிருஷ்ணா, யார் வேணா யார் இடுப்புல லைட் அடிக்கிட்டோம், உங்களுக்கு என்ன? அதுக்கு என் வேலையை நீங்க பாப்பீங்களா? சட்டை வேணா கைட்டு தராம போட்டுங்க. எஃப்ஐஆர் போட்டா என்ன ஆகும் தெரியும்ல? 15 நாள் ரிமாண்ட். நீங்க ஒரு டாக்டர், அதனால விடுறேன் மேடம், கூட்டிட்டு போங்க. உங்க பொண்டாட்டி மேல லைட் அடிச்சா தெரியும். என்னது? தேங்க்ஸ்னு சொன்னேன் சார். இந்த லந்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏமா, உங்களுக்காக தான் விடுறேன், கூட்டு போங்க. வாங்குங்க போலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க யாரு? என்ன சார் மறந்துட்டீங்களா? உங்க கூட இருந்த அந்த ராத்திரிய என்னால மறக்கவே முடியாது சார். நம்பர் மாத்திட்டேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? என்ன சார், இவ உங்களுக்கு தெரிஞ்சவளா? ஐயோ, எனக்கெல்லாம் தெரியாது, நீங்க வேற. ஏய் வாடி உள்ள. உண்மையிலேயே மறந்துட்டாரோ? மீரா, உண்மையிலே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. நீ என்ன ஒரு மாதிரி பாக்குற? ஏன் பதறீங்க? வாங்க. என்னங்க, என்ன எப்ப பார்த்தாலும் தனியாவே பேசிட்டு இருக்கீங்க? அத கூட சகிச்சுக்கலாம், ஆனா இவளுக்காக என்ன இவரேன்னு சொன்னானே, அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. வெளியே வாங்க. என்னாச்சு உங்களுக்கு? உள்ள யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் யார்கிட்டயும் பேசலையே, நான் சும்மா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். யூ நோ, ஐ அம் தி குட் பாத்ரூம் சிங்கர். சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ ஜகடம் ஜகடம் ஜகடகடகம் ஜகடம் ஜகடம் ஜகடகடகம் ஜகடம் ஜகடம். ஆண்டவா, என்னால சமாளிக்க முடியல. அத்தை, சீக்கிரம் வந்துருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
ஹலோ, யாரா நீ? ஏன்டா இப்படி எனக்கு அடிக்கடி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏன் நண்பா கோச்சிக்கிறேன்? உன் நல்ல விரும்பி உனக்கு நல்லது தானே செய்வேன். ஏய், நீ என்னடா எனக்கு நல்லது சொல்ல போற? யாரா நீ? மாப்பிள்ள, ஏன் எமோஷன் ஆகிற? இன்னும் 1/2 மணி நேரத்துல ஒரு அதிர்ச்சியான தகவல். ஒன்றும் இல்லை, உன் மனைவியோட அந்த ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ, கங்க்ராச்சுலேஷன். டேய் யாரா நீ? பொம்மை ரெடி ஆயிடுச்சாம்ல. டேய், உன் ஒய்ஃப் தலை குளிக்கலையாம. விதைச்சவன் யாரும் இல்ல. கோவம் வரத்தான் செய்யும். நிலம் மட்டும்தான் ஒன்னது. பட்டா பட்டா போட்டது எம்டி இல்ல. ஹலோ, கொட்டி ஹலோ. சிரிப்பார்கள், ஹலோ. ஊரார் சிரிப்பார்கள். நான் பாவம் நினைச்சு உதவி செஞ்ச எல்லா மனுஷனும் நன்றி கேட்டு போயிட்டாங்க.
சாமிங்க நீங்களுமா? என்னங்க இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. எந்திரிங்கண்ணா. உட்காருங்க. என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்க அப்பாவாயிட்டீங்க. நீ அம்மாவாயிட்டேன்னு சொல்லு. சும்மா விளையாடாதீங்க. முதல்ல அத்தைக்கு எங்க அப்பாக்கெல்லாம் செய்தி சொல்லணும். இது பாருங்க, கல்யாணம் தான் ரொம்ப சிம்பிளா நடந்துருச்சு. வளகாப்பு ரொம்ப கிராண்டா நடக்கணும். ஏன்னா இது நமக்காக இல்ல, நம்ம குழந்தைக்காக. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் சொல்லிடலாம், வளகாப்பையும் கிராண்டா நடத்திடுவோம். எல்லா விஷயத்தையும் சொன்ன நீ ஒரே ஒரு விஷயத்த சொல்லலையே. எந்த விஷயத்த சொல்லல? குழந்தைக்கு அப்பன் யாருன்னு. என்ன விளையாடுறீங்களா? நான் விளையாடல, நீ யாரோட விளையாண்ட? சி, இவ்ளோ மோசமா பேசுறீங்க. யாரு? நான் மோசமா பேசுறேனா? பாடிங்க இங்க பார், இதுல உள்ள மோசத்தை என்னாகிறது? என்ன சொல்றீங்க? புரியலையா? பாரு. ஐயோ, இது எப்படி வந்துச்சு? உன் பேக் தானே, உனக்கு தெரியாம எப்படி வரும்? இப்பெல்லாம் சேஃப்டிக்கு பேக்லயே வச்சுக்கிறத. ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுன்னு ஒத்த வார்த்தையில பதில் சொல்றாளே. என்ன பார்த்தா உனக்கு கேப்பை மாதிரி தெரியுதா? ஏய், நான் தான் இல்லன்னு சொல்றேன்லடா, பைத்தியக்காரா. எனக்கு தெரியாதுடா. அப்புறம் எப்படி உன் பேக்ல வந்துச்சு? அம்மா ஃப்ளோல புருஷனை வாடா போடான்னு சொன்ன, அதை விடு. அன்னைக்கு சுச்சி கிட்ட என்ன சொன்ன? சுஜி, இப்படி தப்பு தப்பா எல்லா காரியத்தையும் சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்தா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொன்னேன்லடி. இப்ப சரியா தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறேன். அன்னைக்கு ஒரு நாள் இருட்டுல தனியா உட்கார்ந்திருந்தேல்ல, அதான் அன்னைக்கு நீ தலை குளிச்சிய. அன்னைக்கு நான் எங்க போயிட்டு வரேன்னு கேட்டப்ப நீ என்ன சொன்ன? இது என்ன கேள்வி, ஆஸ்பத்திரில இருந்தா வரேன் அப்படின்னு சொன்னேன்லடி. அன்னைக்கு நீ ஓ எம்டியோட கார்ல கிக்கி பிக்கி சுத்தி போனதை என் கண்ணால பார்த்தேன்டி. பார்த்தேன். ஆனா இந்த அப்பாவி புருஷன் உன்கிட்ட எதுவுமே கேட்கலடி. ஏன் தெரியுமா? நம்பிக்கை. நீயே சொல்லுவேன்னு. ஐயோ, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மீரா, அந்த கொரியன் டாக்டரை பார்த்தியா? அவனை பார்த்தா டாக்டர் மாதிரியா இருந்தா, பேஷண்ட் மாதிரி இல்லை. சாரி. இட்ஸ் ஓகே. மீரா, நம்ம ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தோம், ஒன்றை மட்டும் நான் ஏன் கூட்டு போனேன் தெரியுமா கான்ஃபரன்ஸுக்கு? ஏன்னா யூ ஆர் பேஷன் அபவுட் யுவர் ப்ரொஃபஷன். நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டா கூட நீ வருவ. ஐ மீன் அந்த அளவுக்கு நீ ஒரு சின்சியர் டாக்டர். ரொம்ப புகழ்றீங்க, எதுக்குன்னு தான் தெரியல.